7 தமிழ் பொறுப்பும் பொது நலமும். முன்னதாக திரு ஆலூர் ஷானவாஸ் சொல்லுங்கள். இவர்கள் வைக்கக்கூடிய வாதங்களில் நான் அவர்கிட்ட கேட்ட அதே கேள்வி தான் கேட்குறேன். நீங்கள் பண்பாடு கலாச்சாரம் சார்ந்த அந்த சிதைவை மட்டும்தான் செய்கிறார்கள் அப்படிங்கிறது பொதுவாக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டா, அல்லது இந்த இடங்களில் நாங்கள் ஆணித்தரமாக இந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறோம் அப்படிங்கிறது எந்த அடிப்படை காரணிகளை உங்களால் நியாயமான காரணங்களை சுட்டிக்காட்ட இயலும்? அதாவது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தினுடைய பார்வைக்கு ஜல்லிக்கட்டு மட்டுமல்ல பல்வேறு அம்சங்கள் போயிருக்கிறது. அந்த அம்சங்களெல்லாம் உச்சநீதிமன்றம் என்ன நிலைப்பாட்டை எடுத்ததுன்னு பார்க்கணும். இதே தமிழ்நாட்டிலிருந்து தான் கூடங்குளம் அணு உலை தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு வழக்குகள் போயிருக்கிறது. உச்சநீதிமன்றம் என்ன நிலைப்பாடு எடுத்தது? அரசுக்கு உடனே டைரக்ஷன் கொடுத்ததா? அரசுக்கு இதுதான் முடிவு என்று சொல்லி இந்த முடிவை நீங்கள் பின்பற்ற வேண்டும் சொல்லி உறுதியான நிலைப்பாட்டை உச்சநீதிமன்றம் எடுத்திருக்கிறதா? அரசினுடைய நிலைப்பாடு என்னவோ அதற்கு இயந்து போகிற ஒரு முடிவைத்தான் எடுத்திருக்கிறது உச்சநீதிமன்றம். மூன்று தமிழர் உங்களுடைய வாதம் சரி என்று வைத்துக் கொண்டால் கூட இல்ல கேளுங்க, நான் முடிச்சிடறேன். அரசு அங்கே அவர்கள் ஆதரவு தானே தெரிவிக்கிறார்கள் அப்படிங்கிறேன். அதுதான் சொல்றேன். உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த அதீத ஆர்வம் இருக்குல்ல இந்த விஷயத்தில், அதை நான் குறிப்பிட வருகிறேன். இதுல அரசு நிலைப்பாடு என்னங்கிறது ரெண்டாவது. இது போல மூன்று தமிழர் விடுதலை தொடர்பா நீங்க எத்தனை தமிழ்நாட்டினுடைய நீராதாரங்கள் பிரச்சனை தொடர்பா எல்லா பிரச்சனை, தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதாரம், தமிழர் நலன், இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்திற்கு போன அத்தனை அம்சங்களிலும் உச்சநீதிமன்றம் அரசின் முடிவுக்கு விட்டு விடுவார்கள். ஆனா இதுல உச்சநீதிமன்றம் நேரடியாக தலையிட்டு தடை போடுகிற அளவுக்கு தன்னுடைய நிலைப்பாட்டை அறிவிக்கிறது. இது போல எத்தனையோ விஷயங்கள் பகுத்தறிவுக்கு முரணானதுன்னு அவங்க சொல்லலாம். இது மனிதன் காலை அடக்கிறதுலாம் பகுத்தறிவுக்கு உடன்பாடானதா? இதை விட கேலியானது வேற கிடையாதான்னு அவங்க கேட்கலாம். நம்ம என்ன கேட்கிறோம்? அது பகுத்தறிவுக்கு உடன்பாடு இல்லாதவே வச்சுக்கோம். ஜல்லிக்கட்டு மட்டுமா இன்னைக்கு அந்த மாதிரி இருக்குது? எத்தனை அம்சங்கள் இருக்குது நாட்டில். அதையெல்லாம் நெறிப்படுத்துவதற்கு உச்சநீதிமன்றத்தால் முடியுமா? நீங்க கேட்டது மாதிரி யானையும் கோயிலில் வளர்க்கப்படுது, அந்த பண்பாடும் இருக்குது. அந்த பண்பாட்டை செய்பவர்கள் அடித்தட்டு மக்கள் இல்லை. அது பெரும்பாலும் கோயில்கள் யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் தான். கோயில் இன்றைக்கு மேல்தட்டு வர்க்கத்தின் கையில் இருக்கிறது. தில்லை கோயில் யாருடைய கையில் இருக்கு தெரியும் நமக்கு. அரசாங்கம் என்ன அது டினாமினேஷன் டெம்பிள் பள்ளிவாசல்லாம் யார்ட்ட இருக்கு? தில்லை கோயில் பள்ளிவாசல் யார்ட்ட இருக்கு? சர்ச்சஸ் எல்லாம் யார்ட்ட இருக்கு? பள்ளிவாசல் யார்ட்ட இருக்கு? சர்ச் யார்ட்ட இருக்கு? நம்ம ஜல்லிக்கட்டுக்குள்ள வரலாம். அதுதான் இந்து வரல, ஜல்லிக்கட்டுக்குள்ள வரலாம். ஜல்லிக்கட்டுக்குள்ள தில்லை கோயில் பிரச்சனையில உச்சநீதிமன்றம் என்ன நிலைப்பாடு எடுத்து நமக்கு தெரியும். இல்ல அது டினாமினேஷன் டெம்பிள் அது வேற பிரச்சனைங்க. அதாவது எல்லா பிரச்சனையும் எல்லாம், அதாவது இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனையை குழப்பணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்க. ஒரு நிமிஷம் ஆலோசனை. நீதிமன்றம் தொடர்பான அல்லது அச்சத்தின் காரணமாக சொல்லக்கூடிய வார்த்தையல்ல, நீதிமன்றம் தொடர்பான அந்த விவகாரங்களை, அதனுடைய தீர்ப்பை சட்ட ரீதியிலாகவோ அல்லது நீதிமன்றத்திலோ பேசுவதை விடுத்து நாம் பொது மேடையில் பேசுவது எந்த அளவுக்கு ஏற்புடையதாக இருக்கும் அப்படின்னு தெரியல. நாம் சட்டத்தை மதித்து நடக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அரசியல் ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் இருக்கக்கூடிய விஷயங்களில் நீங்கள் எதில் முரண்படுகிறீர்கள் அப்படிங்கிறத பேசலாம். திரு தாப்பாண்டியன் நினைந்து விட்டார். நம்மோட அவருடைய கருத்தையும் கேட்டுட்டு நான் நிச்சயமா உங்களோட வரேன், தொடரலாம் உங்களுடைய கூட. திரு தாப்பாண்டியன் அவர்களில் வணக்கம் சார், கேக்குதா? நல்லது, நம்ம திருப்பி பேசலாம். அல்லது பாரம்பரியமாக கொண்டாடப்பட்டு வந்த இந்த ஜல்லிக்கட்டு என்பது தொடரலாமா வேண்டாமா என்பதை பற்றி கருத்தாக நீங்கள் வெளியிட விரும்புகிறீர்களா? நீதிமன்றம் கூறியிருக்கிற கருத்துக்கள் சரி தவறு என்றால் அது நீதிமன்றத்திலே வாதிடுங்கள். இங்கே உலகத்திலே வாதிடுவதெல்லாம் பயன் எந்த இல்லை, பயன்படாது. உச்சநீதிமன்றத்திற்கு மதிக்கலாமா? எல்லா குடிமக்களும் மதித்தாகவே. திரு தாப்பாண்டியன் அவருடைய கருத்துக்களை நாம் தொடர்ந்து கேட்கலாம். அவருடைய கருத்துக்களை தொடர்ந்து பெறுவதில் சில தொழில்நுட்ப ரீதியிலான சில சிக்கல்கள் இருக்கின்றன. இல்லை, நம்ம இந்த மதம் சார்ந்த இந்த விஷயங்களுக்குள் போகாமல் இல்லை, நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். அது என்னுடைய ரொம்ப இயல்பான கேள்வி. இதில் மத்திய மாநில அரசுகள் இரண்டுக்கும் சேர்த்து, மாநில அரசினுடைய பிரதிநிதிகளாக இங்கே யாரும் இல்லை, இருந்தாலும் நான் கேட்குறேன். ஒவ்வொரு ஆண்டும் ஜல்லிக்கட்டு ஆரம்பிப்பதற்கு அல்லது நடைபெறுவதற்கு அந்த ஓரிரு நாட்களுக்கு முன்பாகத்தான் அது தொடர்பான அணுகுமுறைகளை மாநில அரசும் செய்கிறது, ரைட்? மத்திய அரசும் அப்பொழுதுதான் அது தொடர்பான விஷயங்களை கேட்டு அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இப்போதைய மத்திய அரசு இப்பொழுதுதான் பதவியேற்று 6 மாதம் ஆகிறது. அதனால் நான் குற்றம் சாட்ட விரும்பவில்லை. இருந்தாலும் நிலம் கையகப்படுத்தல் உள்ளிட்ட மசோதாக்களில் அமைச்சரவை உடனடியாக ஒரு சட்ட திருத்தத்தை நிறைவேற்றி உடனடியாக அதை செய்ய இயலும் என்று சொன்னால், இன்றைக்கு மத்திய அரசு அதற்கு ஆதரவு அளித்திருக்கிறது என்று சொன்னாலும் கூட அதற்கான அரசாணையை உடனடியாக வெளியிட்டு இதை நடத்துவதை உறுதி செய்வதில்
என்ன மாதிரியான நிர்வாக ரீதியிலான சிக்கல், நான் குற்றச்சாட்டாவே கேட்கல, நிர்வாக ரீதியாக ஏன் இந்த காலதாமதம்? ஏன்னா நடைபெறுமா நடைபெறாதாங்கிற ஒரு பெரிய குழப்பம் அந்த பகுதி மக்களுக்கு இருக்கிறது. நடைபெறுமா நடைபெறாதா? இல்ல நடைபெற வேண்டும், நடைபெற வேண்டும் அத்தனை பேருடைய ஆர்வம், உங்களை போன்றவர்கள் இவர்களை போன்றவர்கள் ராஜாவை போன்றவர்களுடைய ஆர்வமாக இருக்கிறது. பெறும் என்றுதான் நினைக்கின்றேன். என்னை பொறுத்த அளவிலே தனிப்பட்ட முறையில் நான் என்ன சொல்றேன்னா, அனைத்து கட்சியினுடைய தலைவர்களும் தொண்டர்களும் தடையே இருந்தாலும் கூட ஒவ்வொரு ஊர்லயும் போய் மாட்டை பிடிக்கணும். நிச்சயமாக அது வந்து உச்சநீதிமன்றமாக இருந்தாலும் சரி, அது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு மாட்டை தேசிய இறையாண்மைக்கு எதிராக இருக்காதா? மாட்டை பிடிக்கணும். இது தேசிய இறையாண்மைக்கு எதிராக இருக்காதா? உச்சநீதிமன்றத்துக்கு வந்து காட்டணும். அதாவது கூடங்குளம், அதுதான் கேக்குறேன். ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன். கூடங்குளம் பிரச்சனையாக இருக்கட்டும், அதெல்லாம் திட்டம் சார்ந்த பிரச்சனைகள். திட்டம் சார்ந்த பிரச்சனைகளிலே ஒரு 10 கோரிக்கைகளை இதெல்லாம் தவறு என்று சொல்லுகிறார்கள். அது அரசாங்கம் பதில் கொடுக்கின்றது. அதனால் அதற்கு வேறு மாதிரி தீர்ப்பு வருகின்றது. இதில் காவிரி பிரச்சனையோ அல்லது முல்லை பெரியாறு பிரச்சனையோ உச்சநீதிமன்றம் தமிழகத்திற்கு சாதகமாகத்தான் தீர்ப்பளித்திருக்கிறது. இது பண்பாட்டு ரீதியான கலாச்சார ரீதியான பிரச்சனை அப்படின்னு சொன்னா, இது அதாவது 2010க்கு பின்னாலே அந்த டைரக்ஷன் கொடுத்ததற்கு பின்னாலும் கூட அதாவது இப்படி மிருகவதை நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. என்ன மிருகவதை நடந்திருக்கிறது? தொடர்ந்து இவங்க ரிப்போர்ட் கொடுக்கறது பூராமே உடனே மிருகவதை, ஏதாவது சாராயம் கொடுக்குறாங்க, போதைப் பொருளை கொடுக்குறாங்க, மனிதர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். யாராவது இந்த மாதிரி விளையாட்டுனா யாராவது ஒருத்தருக்கு 2 பேருக்கு மயங்கி விழுவாங்க, குத்துப்படுவாங்க, அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். என்ன செய்யணும்? அரசாங்கத்தை பொறுத்த அளவில் என்ன செய்யணும்னா, இதுக்கு ஒரு கார்பஸ் ஃபண்டு உருவாக்கி யாராவது அதில் பாதிக்கப்பட்டால் அவர்களுக்கு 2 லட்சம், குத்துப்பட்டு அவர்களுக்கு காயம்பட்டால் 5 லட்சம் ரூபாய் அவர்களுக்கு மாநில அரசாங்கம் கொடுக்கணும். ஒருவேளை தப்பி தவறி இறந்து போகக்கூடாது வேண்டுகின்றோம். அப்படி இறந்து போயிட்டா ஒரு குறைந்தபட்சம் ஒரு 10 லட்சம் ரூபாயை கொடுக்கறதுல ஒரு கோடி ரூபாய் இது நிதியம் உருவாக்குவதிலே அரசாங்கத்தில் அவர்களே இப்பொழுது ஆயுள் காப்பீடு எல்லாம் செய்துதான் அந்த போட்டியிலே கலந்து கொள்கிறார்கள். அங்கே அதுக்கான முறைகள் செஞ்சுறாங்க. அதிகமான நிதியம் அதுக்கு அதாவது என்ன செய்யறாங்கன்னா 2 லட்சம் ரூபாய் நிதியத்தை அந்த கமிட்டி உருவாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றேன், இன்னும் என்னுடைய கருத்து என்னதுன்னா, இந்த விளையாட்டுல அதாவது ஒரு சீருடை பணியிலெல்லாம், அதாவது காவல்துறை பணியிலையோ அல்லது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேயோ அல்லது இந்த தீயணைப்பு துறையிலையோ வேலைக்கு போகிறவங்களுக்கு கயிறு ஏறணும், ஓடணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இந்த மாடுபிடி வீரர்களுக்கு கூட ஒரு 10 மார்க்கு 15 மார்க்கு சான்றிதழ் கொடுத்து இந்த காவல்துறையில வீரக்கலையை வந்து அழியாம தொடர்ந்து பேசலாம். நான் வினோத்குமாரோட ஒரு கேள்வி மட்டும் முன்னிச்சு ஒரு இடைவேளைக்கு போலான்னு நினைக்கிறேன். அவர் கூடங்குளம் பிரச்சனை வேறு ஒரு விதத்தில் நீதிமன்றம் சார்ந்து கேட்டார். என்னுடைய கேள்வி அப்படிங்கிறது வேறு விதமான கேள்வியா இருக்குது. விளையாட்டில் கலந்து கொள்பவர்களுக்கு உயிருக்கே ஆபத்தான ஒரு சூழல் ஏற்படுகிறது. அதனாலும் கூட நாங்கள் இந்த அதாவது காளைகள் அல்லது கலந்து கொள்பவர்கள் மனிதர்கள் 2 பேருக்குமே உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய அல்லது வதை ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருப்பதால் இதை தடை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதா உங்களை போன்றவருடைய கோரிக்கை. கூடங்குளம் அணுமின் நிலையத்தால் பாதிப்பு ஏற்படுகிறது, உயிருக்கே ஆபத்து ஏற்படும் அப்படிங்கிறதா அந்த மக்களுடைய வாதம். நீங்கள் கம்பேரிட்டிவாக ஒரு புள்ளிவரம் எடுத்தீங்கன்னா, உலகம் முழுவதும் காளை போட்டியால் இறந்தவர்களுடைய எண்ணிக்கையை விட அணுலை விபத்துகளால் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கின்ற பொழுது அதை ஆதரித்து அதெல்லாம் அச்சப்பட தேவையில்லை, தேவையற்ற அச்சம் இங்கே பாதுகாப்பாக இருக்கிறது, அதற்காக ஒட்டுமொத்தமாக மூடிவிட முடியுமா? பேருந்தில் பயணம் செய்தால் ஆபத்து இல்லையா, ரயிலில் பயணம் செய்தால் ஆபத்து இல்லையா என்ற வாதங்களை வைப்பவர்கள் ஜல்லிக்கட்டை தீவிரமாக தடை செய்ய வேண்டும் என்று கூறுவது எந்த அடிப்படையில் நியாயமானது அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுகிறது. அந்த கேள்விக்கான விடையோடு தொடரலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.